இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எனக்கு நான் தச்சுக்கிட்ட ஒரு டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் ப்ளவுஸ் ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னுடைய ப்ளவுஸுக்கு வந்து நான் 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து மட்டும் உங்களுக்கு கூட குறைய அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறக்கம் அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இறக்கம் வந்து நல்லா லாங்காக போடுவேன். அதனால் வந்து ஒரு 11 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். 11 இன்ச்சுமே நம்ம 11 இன்ச்சு வைக்க போகிறது கிடையாது. அதில் இன்னொரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இதில் இருந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதை பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு அந்த 3 இன்ச்சில் இருந்து அடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ரவுண்டில் ஒரு மார்க் போட போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க்கர் போட போகிறோம். அந்த ரவுண்டு சேஃபுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டை நம்ம போட்டு வச்சுக்கலாம். உண்மையிலே இந்த டிசைன் வந்து நிறைய பேர் வந்து தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்படி நினைக்கவே தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். இப்போ வந்து நம்ம அதிலே வந்து இன்னொரு 1 இன்ச்சுக்கு அந்த ரவுண்டு சேஃபுக்கு நம்ம வரைய போகிறோம். மொத்தம் வந்து 3 கோடு போட்டு அந்த வளைவு சேஃபு நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு, 3 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சிலேருந்து மறுபடியும் 1 இன்ச்சு, இந்த மாதிரி 3 கோடு போட்டு நம்ம வளைவாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி நான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வளைவாக ஒரு அட்டையில் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். அட்டையில் வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம அந்த 2 கீழே அந்த வளைவு போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம ஒன்றை மட்டும் மடக்கி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வளைவு ஃபுல்லாகவே நம்ம வரையணும். அந்த 2 கோட்டுக்கும் நடுவில் இந்த நம்ம வளைவை வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம ஒரு அட்டையை வச்சு நம்ம வரையும்போது அந்த வளைவு சேஃப் வந்து நம்மளுக்கு சேமாக தெரியும். ஏற்றி இறக்கி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வளைவை மட்டும் நீங்கள் ஒரு அட்டையில் வெட்டி வச்சுக்கோங்க. இந்த வளைவு சேஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பீஸுக்கு 2 பீஸ் வந்து வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த வளைவு சேஃப் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி வளைவாக வெட்டி வச்சுக்கிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு 2 கோட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம வெட்டும்போது கரெக்டாக அந்த கார்னர் பார்த்து வளைவாக மெதுவாக வெட்டணும். அப்போ தான் அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி வீடியோவாக தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். வீடியோ வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் வீடியோ வந்து லாங்காக இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து புரியாது. ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் 2 மாதம் ஒரு 6 மாதம் கூட நம்ம கிளாஸுக்கு போய் ஒரு ப்ளவுஸை நம்ம கற்றுக்குருவோம். ஒரு வீடியோ மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் வீடியோ, அதுக்கு மேலே வந்து வீடியோ இருக்காது. அந்த அரை மணி நேரத்தை வந்து நம்ம வீடியோவில் செலவழிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ஒரு டிசைன் ப்ளவுஸு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், அதில் வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம எவ்வளோ நேரத்தை வந்து நம்ம கழிச்சிருப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறதுல தப்பே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த வளைவு சேப் பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் செம்மையாக வந்துருச்சு. இப்போ இந்த கேன்வாஸை வச்சு தான் நம்ம ப்ளவுஸில் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் இல்லாமல் யாருமே தைக்காதீங்க. கேன்வாஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு சேஃப் கரெக்டாக வரும். கேன்வாஸ் இல்லாமல் இதே வந்து ப்ளவுஸில் வரைஞ்சி நான் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வராது. என்னை எதுவும் சொல்லாதீங்க. இப்போ லைனிங் பீஸையும் வெளி பீஸையும் நம்ம கீழே ஒன்றா வச்சுருக்கோம். இதோட வந்து ப்ளவுஸோட பின் உயரத்தையும் பின் அகலத்தையும் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம ஷோல்ட்ரு எதுவுமே நம்ம குறிக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாம் கோலும் குறிக்கலை. உயரம் அகலம் 2 மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டிசைன் துணியை நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அதை வைக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம உயரம் அகலம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக நல்லா அழுத்தி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை வந்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டிசைன் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்மளுக்கு கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தைச்சிங்க அப்படின்னா இந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கேன்வாஸ் இதில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சது மாதிரி தான். இதை மட்டும் கரெக்டாக அந்த சேஃப் மாறாமல் மெதுவாக வந்து நீங்கள் அயன் பண்ணிடுங்க.
கொஞ்சம் கூட அந்த சேஃப் நகலாமல் நம்ம கரெக்டாக அயன் பண்ணணும். இந்த கழுத்தெல்லாம் கொஞ்சம் அகலமாக நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு விலகிருச்சு அப்படின்னா அந்த சேஃபே நம்மளுக்கு மாறிடும். அதனால் கரெக்டாக வச்சுட்டு எங்கெங்கே பார்த்துட்டு நம்ம குறிச்சிட்டு அதை நம்ம அப்படியே சேஃபுக்கு நம்ம அயன் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப கவனமாக அயன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துடும். ஒவ்வொரு டிசைனும் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் தைக்கணும். இப்போ நம்ம வெளி பீஸில் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ லைனிங் பீஸு கீழே இருக்குது. இப்போ அங்கங்கே வந்து எங்கே பின் போடணுமோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் பின் போடணுமோ பின் போட்டுக்கோங்க. ஏன்னா கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப அகலம். அதனால உயரமும் கழுத்தோட உயரமும் இதில் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்ம உள்ளே ஒரு டிசைன் வைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே சேஃப்டி பின்னு போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து சேஃப்டி பின்னு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வளைவு சேஃபில் நம்ம கேன்வாஸில் அயன் பண்ணிட்டோம். இப்போ இதில் தைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிப்பாட்டி அந்த வளைவு சேஃபாக நீங்கள் அடிக்கணும். மெதுவாக ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வளைவையும் நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஊசியை நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு வளைவையும் நீங்கள் கொண்டு வரணும். ஒவ்வொரு வளைவுக்கும் நீங்கள் ஊசியை நிப்பாட்டினீங்கன்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஊசியை நிப்பாட்டாமல் அந்த வளைவு சேஃபுக்கே நீங்கள் தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ ஒவ்வொரு வளைவுக்கும் நம்ம தைச்சிட்டு அதை அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பிட்டு நம்ம ஒவ்வொரு தையலையும் நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டே வந்துடலாம். அந்த வளைவு சேஃபுக்கு நம்ம எப்படி உள் தையல் போட்டோமோ அதே மாதிரி அந்த வெளி தையலையும் நீங்கள் அந்த ஒவ்வொரு சேஃபுக்கும் நிப்பாட்டி ஊசியை நிப்பாட்டி நீங்கள் ஒவ்வொரு தையலையும் போடணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்ண போகிற துணியில, அந்த கழுத்தோட பகுதிய வந்து வச்சு பார்த்துட்டு, நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாரி கிளாத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு நம்ம 2 1/2 இன்ச்சு அகலத்தில, உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்தோட உயரம் தேவையோ, உயரம், அகலம் தேவையோ, அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். எப்பயும் போல கழுத்தோட அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு உயரம், உயரம் வந்து உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சு, 8 இன்ச்சு அந்த மாரி உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ தேவையோ, அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு, நம்ம நார்மல் எப்படி ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி ரவுண்ட் நெக் வெட்டுவோமோ, அந்த மாரி வந்து வெட்டிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸ வந்து இது மேல வச்சு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்ட்டா வந்து அந்த சேஃப் வந்து கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்ட்டா வருது. இத வந்து நம்ம எங்கெங்க கரெக்ட்டா வைக்கணுமோ, வச்சுட்டு உங்களுக்கு பின் வந்து போட்டுக்கங்க. எப்பயும் போல எங்கெங்க சேஃப்டி பின் போட முடியுமோ போட்டுட்டு, 1 தடவைக்கு 2 தடவைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த எடுத்து விட்டுட்டு நீங்க அந்த சேஃப் கரெக்ட்டா வைக்கணும். எடுத்து வச்சோனே உங்களுக்கு அந்த வளைவு சேஃப் கரெக்ட்டா வராது. நீங்க இந்த மாரி 2யும் 2ஆ மடக்கிட்டு, 2 பக்கமும் சமமா இருக்க மாரி நீங்க சென்டர வச்சுக்கிறணும். வச்சுட்டு நான் அதே மாரி அந்த க்ரீன் கலர்லேயும் சென்டர் எங்கே இருக்கோ அதையும் நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டு, இந்த மாரி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு எங்கெங்க நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கோ பின் போட்டுட்டு, நம்ம வந்து அந்த வளைவு சேஃப்க்கு நம்ம அதில அடிக்கணும். இப்போ டிசைனுக்கானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ தேவையோ, ஹாம்கோலோட உயரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளந்துட்டு, இப்போ நார்மலாக எப்பயும் போல நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடம் வந்து நீட்டாயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அங்கங்கே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து நம்ம பைப்பிங் கொடுத்து இதில் நம்ம ஃபினிஷிங் முடிக்கணும்.
இப்போ பாருங்கள் ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வளைவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த டிசைன் வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ எங்களுக்கு இந்த இடத்துல புரியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி கமாண்ட்லேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோவோட உங்களுக்கான சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சுருவேன். கண்டிப்பாக வந்து ஒரு 4 பேராவது இந்த டிசைன் ப்ளவுஸை பழகிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறையா டிசைன் ப்ளவுஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.